மௌலிதுங்கிற வார்த்தை குரான்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. நீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. என்ன சொல்றீங்க? குரான்ல இல்லைங்க, ஹதீஸ்லயும் இல்லைங்க, அப்புறம் எப்படி மௌலிது? அப்ப நாங்க காலங்காலமா ஓதிக்கிட்டு இருந்தவன், அதுக்கு என்ன விட? காலங்காலமா ஓதுறது வந்து மார்க் ஆகாதுல்ல. நம்ம மார்க்கம் சொன்னா என்ன ஆகும்னா, இஸ்லாத்துல குரான்ல இருக்கணும், ஹதீஸ்ல இருக்கணும். அதுல ரெண்டுல இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், மார்க்கத்துல நம்ம இஸ்லாத்துல கொண்டு வரும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா நபிகள் நாயகம் காலத்துல பார்த்தோம்னா காலகாலமா தான் அவங்க வந்து காபாவில சிலையை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. காலகாலமா அவங்க வணங்கினதுக்காண்டி அது நம்ம இஸ்லாமிய மார்க்கமா எடுத்துக்க முடியுமா? அது சிறுக்கு தான் நல்லா கண்டிக்கிறான். அப்படியா? சரி பாப்பா, இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். போயிட்டு இருக்கிய மௌலத்து கூட இருக்காங்க. பள்ளியாசல்ல மௌலத்து அவளுடைய ஆலிம்சாலாம் மௌலத்தை ஓதுவாங்க. குரான் ஹதீஸ்ல இல்லாததான் சொல்லுவாங்க, ஓதிக்கிட்டு இருப்பாங்க. இவர் கூட இருக்காரு. என்ன வழக்கம்னா எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னு தெரியல. ஆமா பாய், உண்மைதான். மௌலுதுங்கிறது குரான் ஹதீஸ்ல இல்ல, அதுக்கு நேர் மாற்றமா இருக்கக்கூடியதான் மௌலுது. குரான்ல வந்து இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, நிச்சயமா அல்லாஹ் பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிப்பாங்கிற மாதிரி குரான் வசனம் நமக்கு சொல்லு. மௌலுதுடைய வாசகங்களை நம்ம பார்த்தோம்னு சொன்னா அதுல நபி அவர்களிடத்துல வந்து பாவ மன்னிப்பு தேடுற மாதிரியான வாசகங்களை பார்க்கிறோம். அந்த கஃபாருல் ஃபதாயா, நபியே நீங்கள் தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவங்க, யா மாஹி துனூபிங்கிற மாதிரி எல்லாம் அழைக்கிறாங்க. பாவங்களை அழிக்கக்கூடியவரை உங்கள் மேல சலாம் உண்டாகட்டுங்கிற மாதிரியான சிறுக்கான வாசகங்கள். எந்த ரசூல்லா வந்து அல்லாஹ் வந்து வணங்கணும், அல்லாட்ட தான் பாவ மன்னிப்பு தேடணும்னு சொல்ல வந்தாங்களோ அவங்களையே அல்லாஹ் நிலைக்கு உயர்த்தி அவங்க பாவத்தை மன்னிப்பாங்க, அவங்க வந்து நம்முடைய பாவங்களை மறைப்பாங்கிற மாதிரி இன்னும் படு மோசமான இந்த வாசகங்களை மௌலூதனுடைய வாசகங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியாது. இதுக்கு நேர் மாற்றமா குரான் நிறைய வசனங்கள் சொல்லு. குரான்ல ஒரு விஷயத்த அல்லாஹ் ஒரு மாதிரி சொல்லி இருக்கும்போது மௌலூதுல வேற மாதிரியான வார்த்தைகள் இருந்து அது குரான் ஹதீஸ்ல இல்லை தானே? அதான் நம்ம முன்னோர்கள் வந்து ஓதியிருக்காங்க. மௌலிதுங்க ஓதியிருக்காங்கன்னா மார்க்கத்தில் இல்லாதான் ஓதிருக்காங்க. ரசூலுடைய காலமா இருக்கட்டும் அல்லது நபிமாருடைய காலமா இருக்கட்டும், அத்தனை பேர்களும் அல்லாஹ் பத்தி சொல்லும்போது கூட என்ன சொன்னாங்க, அந்த மக்கள் முன்னோர்கள் செஞ்சாங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம சமூகத்திலையும் சொல்ல போனா முன்னோர்கள் செஞ்சதான் சொல்லாம தவிர இது குரான்ல இருக்கு ஹதீஸ்ல இருக்கு அப்படிங்கிறது யாருமே சொல்ல. ஆனா இது வந்து இதுல இருந்து மக்கள் அனைவருமே மௌலிது இல்ல, மார்க்கத்தில் இல்லது விளங்கி எல்லாருமே அந்த சத்திய கொள்கையின் பக்கம் குரானையும் ஹதீஸும் ஏற்று குரான் ஹதீஸின் அடிப்படையில் தான் வாழணும். அதுதான் இஸ்லாம். இன்னொன்னு நாளைக்கு மறுமையில வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா குரான் ஹதீஸ் தான் வழிகாட்டி. உலகத்தில் உள்ள நடைமுறைக்கூடிய விதத்தெல்லாம் முழுக்க நரகத்துல தான் கொஞ்சம் சேர்க்குமே தவிர சொர்க்கத்துல கொஞ்சம் சேர்க்கவே செய்யாது. முழுக்க சேர்க்கக்கூடியது குரான் ஹதீஸ் மட்டும் தான். அதன்படியில் நம்ம எல்லாருமே நடப்பணும். மௌலித் என்பது மார்க்கத்தில் இல்லை என்பதை இது மூலமா புரிஞ்சுக்கலாம்.